கேட்கும்போது ஆசையா இருக்கு, ஆனா ஏமாளி ஆயிருவோம் பயமாவும் இருக்கு. சார் ஏமாந்தா ஏமாந்துட்டு போறோம் சார். அவ்வளவு விவரமா இருக்கு, என்னத்த பண்ண போறோம் எனக்கு தெரியலையே. என்ன பண்ணிடுவோம் சொல்லுங்க, என்ன கிடைச்சிரும் உங்களுக்கு? சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு ரொம்ப விவரமாவே இருக்கேன், நீங்க பதில் என்கிட்ட எப்படி இருக்கீங்க? சரி, அவன் பெரிய விவரம் போல, நானும் அப்படியே இருந்துக்கிறேன். என்ன கிடைச்சிரும் எனக்கு உங்கள்கிட்ட இருந்து? இன்னும் உங்க பாக்கெட்ல இருந்து நான் ஒரு 500 ரூபாய் நான் எடுத்துட முடியுமா என் விவரத்தை வச்சு? அதுக்கு மேல என்ன பண்ணிட முடியும் சார்? நான் இன்னொரு ஒரு உதாரணமும் சொல்றேன். ஒரு மகத்தான ஒரு எழுத்தாளர், அவர் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு. அவருடைய கதைகள் நிறைய சினிமால திருடி படமா எடுத்துட்டாங்க. இது எனக்கு தெரியாது, யாரோ ஒரு ரைட்டர்னு கூட்டு போறாங்க, பார்த்து பேசுறேன். ஏன்னா அவர் பிரபலமான ரைட்டர் இல்ல, ரொம்ப நல்ல ரைட்டர், அவ்வளவுதான். அவரோட இதெல்லாம் படிச்சுட்டு நான் மிரண்டு போய், சார் என்ன சார் சூப்பரா எழுதிருக்கீங்க? இல்லங்க, அந்த படத்துல வந்துச்சுல, அது நான் இதுல எழுதுனதான் பாருங்கிறாரு. உண்மை புக்ல இருக்கு. அப்படியே அங்கேருந்து சுட்டுருக்காங்க, இங்கேருந்து சுட்டுருக்காங்க. என்னங்க அவரையும் உங்களுக்கு தெரியுங்கிறீங்க? ஆமா தெரியும், பட் எடுத்துட்டு தான் சொன்னாங்க. அப்புறம் நான் என்ன சொல்றது, சரி நம்ம வேற ஏதாவது எழுதுவோம். அப்படியே போய் என்னங்க சொல்றீங்க, இப்படி ஏமாத்தி இருக்காங்க? ஏங்க ஏமாத்தினா ஏமாத்திட்டு போறாங்க, என்ன இருந்தாலும் என் நண்பன் தானே. ஏமாத்தினா நமக்கு எழுதுறதுக்கு இன்னும் நிறைய இருக்குல்ல. ஒருத்த ஏமாத்திடுவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நம்ம பழக முடியாது இல்லைங்க. ஏமாத்துறானா, சரி போ விடு அப்படிங்கிறாங்க. இன்னும் நல்லவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் அவங்க கூட பேசிட்டு அவங்கள்ட்ட இருந்து நான் நிறைய கதைகள் நான் எழுதிக்கிட்டே தான் இருக்கேன், சந்தோஷமா தான் இருக்கேன். அதுக்கு நான் அவ்வளவு விவரமெல்லாம் இருக்கு தேவையில்லைங்க. கதைகள் வராது நமக்குள்ள, உண்மையான அந்த இது வராது, அன்பு வராது அப்படின்னு பெரிய பாடமா இருந்துச்சு. Download ShareChat.